ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் முதல் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது. 8ஆம் ஸ்கந்தத்தின் இந்த முதல் அத்தியாயம் சுயம்புவ, சுரோஷிஷ, உத்தம மற்றும் தாமச என்னும் 4 மனுக்களின் ஒரு வர்ணனையாக கருதப்படலாம். 7ஆம் ஸ்கந்தத்தின் முடிவு வரை சுயம்புவ மனுவினுடைய அரச வம்சத்தின் வர்ணனைகளை கேட்டபின் பரீட்சித் மகாராஜா மற்ற மனுக்களை பற்றி அறிய ஆவல் கொண்டார். பகவான் கிருஷ்ணர் கடந்த காலத்தில் மட்டுமல்லாமல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கூட எப்படி அவதரிக்கிறார் என்பதையும் அவர் அறிய விரும்பினார். மேலும் மனுவாக வெவ்வேறு திருவிளையாடல்களில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் அறிய விரும்பினார். பரீட்சித் மகாராஜா இவை அனைத்தையும் அறிய விரும்பியதால் சுகதேவ கோஸ்வாமி படிப்படியாக கடந்த காலத்தில் தோன்றிய 6 மனுக்களுடன் துவங்கி அனைத்து மனுக்களை பற்றியும் விவரித்து கூறினார். சுயம்புவ மனு முதல் மனுவாக இருந்தார். ஆஹூதி மற்றும் தேவஹூதி என்னும் அவரது 2 புதல்விகள் முறையே யக்ஞர் மற்றும் கபிலர் என்னும் 2 புதல்வர்களை ஈன்றனர். சுகதேவ கோஸ்வாமி கபிலரின் செயல்களை 3ஆம் ஸ்கந்தத்தில் ஏற்கனவே விளக்கிவிட்டதால் இப்போது அவர் யக்ஞரின் செயல்களை விளக்கி கூறுகிறார். முதல் மனு சதரூபா என்னும் தனது மனைவியுடன் சுனந்தா நதிக்கரையில் தவம் இயற்றுவதற்காக வனத்திற்கு சென்றார். 100 ஆண்டுகள் அவர்கள் இருவரும் தவம் இயற்றினார்கள். அதன் பின்னர் சமாதி நிலையிலிருந்த மனு பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தனைகள் செய்தார். ராட்சசர்களும் அசுரர்களும் அவரை கொன்றுவிட முயற்சி செய்தார்கள். ஆனால் யக்ஞர் தமது புதல்விகளை யாமகர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோரின் துணையுடன் அவர்களை கொன்றுவிட்டார். அதன் பிறகு ஸ்வர்கலோகங்களின் அரசனான இந்திரனின் பதவியை யக்ஞர் தாமாகவே ஏற்றுக்கொண்டார். சுரோஷிஷர் என்னும் பெயரை கொண்ட 2வது மனு அக்னியின் புதல்வராவார். மேலும் அவரது புதல்வர்கள் தியுமத், சுஷேன மற்றும் ரோஷிஷ்மத் ஆகியோரை தலைமையாக கொண்டவர்கள் ஆவார்கள். இந்த மனுவின் யுகத்தில் ரோசனர் ஸ்வர்கலோக அரசனான இந்திரனின் பதவியை பெற்றார். மேலும் துஷிதரை தலைமையாக கொண்ட பல தேவர்களும் இருந்தார்கள். ஊர்ஜர் மற்றும் ஸ்தம்பர் ஆகியோரை போன்ற பல முனிவர்களும் கூட இருந்தார்கள். அவர்களில் ஒருவரான வேதசிராவின் மனைவி துஷிதா விபுவை ஈன்றாள். விபு 88,000 திருட விரதர்களுக்கு அல்லது முனிவர்களுக்கு புலனடக்கத்தை பற்றியும் தவத்தை பற்றியும் உபதேசித்தார். பிரியவிரதனின் புதல்வரான உத்தமர் 3வது மனு ஆவார். பவனர், சிருஞ்சயர் மற்றும் யக்ஞஹோத்திரர் ஆகியோர் அவரது புதல்வர்களில் சிலர். இந்த மனுவின் ஆட்சி காலத்தில் பிரதமரை தலைமையாக கொண்ட வசிஷ்டரின் புதல்வர்கள் பிரமதரை தலைமையாக கொண்ட வசிஷ்டரின் புதல்வர்கள் 7 புண்ணிய புருஷர்கள் ஆயினர். சத்தியர்கள், தேவஸ்ருதர்கள் மற்றும் பத்ரர்கள் ஆகியோர் தேவர்கள் ஆயினர். மேலும் சத்யஜித் இந்திரனானார். தர்மரின் மனைவியாகிய சுன்ருதாவின் கருவிலிருந்து பகவான் சத்தியசேனராக தோன்றி சத்யஜித்துடன் போர் செய்து கொண்டிருந்த யக்ஷர்களையும் இராட்சசர்களையும் வதம் செய்தார். 3வது மனுவின் சகோதரரான தாமசர் 4வது மனுவாக இருந்தார். அவருக்கு பிருது, கியாதி, நரர் மற்றும் கேது ஆகியோர் உட்பட 10 புதல்வர்கள் இருந்தார்கள். அவரது ஆட்சி காலத்தில்
சத்தியகர்கள், ஹரிகள், வீரர்கள் மற்றும் பிறர் தேவர்களாக இருந்தார்கள். 7 மகா முனிவர்கள் ஜோதிர்தாமரை தலைமையாக கொண்டிருந்தனர். மேலும் திசிரிகர் இந்திரனானார். ஹரிமேதா ஹரிணி என்னும் தன் மனைவியின் கருவில் ஹரி என்னும் நாமத்தை கொண்ட ஒரு புதல்வரை ஈன்றார். பகவானின் ஒரு அவதாரமாகிய இந்த ஹரி பக்தரான கஜேந்திரனை காப்பாற்றினார். இந்த சம்பவம் கஜேந்திர மோக்ஷம் என்று வர்ணிக்கப்படுகிறது. பரீட்சித் மகாராஜா இந்த அத்தியாயத்தின் இறுதியில் இந்த சம்பவத்தை பற்றி வினவினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் முதல் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபாத்க்கு ஜெய்.